ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சின்னையாவோட குடும்பம் இருந்துச்சு. சின்னையாவுக்கு மனைவியான தேவியும் பிள்ளையான ராஜுவும் இருந்தாங்க. சின்னையா அவனுக்கு இருந்த நிலத்துல விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். தேவி, இந்த வருஷம் விவசாயத்தை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் விவசாயம் பண்ணணும்னு நினச்சி விதை வாங்க கூட காசு இல்லை. ஒருவேளை கடன் வாங்கி வாங்கினா கூட அந்த விளைச்சல் ஒழுங்காக இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. ஆனா என்ன நடக்க போறதுன்னு தெரியாம நம்மளே கற்பனை பண்ணிட்டு இருந்தா அது நல்லது இல்லைங்க. சரி, கடன் வாங்கி தான் நம்ம விதைய போடணும்னா போட்டு தான் ஆகணும். எல்லா பாரத்தையும் தூக்கி கடவுள் மேலே போட்டுருங்க. அவர் நமக்கு எப்பவும் துணையாக தான் இருப்பார். தைரியமாக முன்னாடி போங்க. சரி தேவி, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் அங்கே வந்தான் ராஜு. அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்னை வாத்தியார் பாராட்டினாரு. எதுக்குன்னு தெரியுமா? வேற எதுக்காகப்பா இருக்க போது? நீ நல்லா படிப்ப, அதுக்காகத்தான் உன் வாத்தியார் உன்னை பாராட்டியிருப்பாரு. என்னப்பா நீ ஏன் இப்படி சொல்லிட்ட? நான் உன்கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீனே சொல்லிட்ட. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா என்ன? நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. சரியாப்பா? சரிங்கப்பா, கண்டிப்பாப்பா. அடுத்த நாள் காலையில் சின்னையா ஜமீன்தாரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். ஐயா, விவசாயத்திற்கு விதை வாங்கணும். கொஞ்சம் கடனாக கொஞ்சம் காசு கொடுங்களேன் ஐயா. கடனெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் வட்டியோட சேர்ந்து அசலையும் சரியான நேரத்தில் எனக்கு தந்துடணும். சரிங்க ஐயா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல சின்னையா, கடன் என்கிட்ட வந்து கேட்டால் நான் கொடுத்துருவேன். ஆனால் சரியான நேரத்தில் வட்டியையும் அசலையும் தரல அப்படின்னா வட்டிக்கே வட்டி போட்டு வாங்கிடுவேன். அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டேங்க. கடனை சீக்கிரத்துலேயே தீர்த்துருவேன். அப்படின்னு ராகவையா கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு விதைகளும் வாங்கி சின்னையா விவசாயமும் பண்ணனா. தேவி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. வானத்தை பார்த்தா ரொம்ப பெரிய மழை பெய்யும் போல அப்படிதான் இருக்குது. சரியா சொன்னீங்க. நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சின்னையா நினச்ச மாதிரி அன்னைக்கு ராத்திரி பயங்கரமாக மழை பெஞ்சதில் அவனோட விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்படியே நாட்களும் போயிடுச்சு. ஒரு நாள் சின்னையா கிட்ட தேவி, என்னங்க, ராகவையா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? எதுக்கு தேவி? நீங்கள் அவர்கிட்ட வாங்கின கடனை சீக்கிரமாக கொடுக்கணுமாமா. ஆமாம் தேவி, நான் கடனுக்காக சொன்ன கால அவகாசம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. இன்னும் நான் அவரை பார்க்காம தான் இருக்கிறேன்னு. சரி, நான் போய் அவரை போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா ராகவையா கிட்ட, ராகவையா, உங்ககிட்ட வாங்கின கடனை தீர்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். உன்னால் அந்த கடனை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை கேளு. என்னங்கய்யா அது? எனக்கு மலைக்கு அந்த பக்கம் ஒரு வயல் இருக்குது. ஆனால் அந்த வயலை சுற்றி மரமாகவும் பாறையாகவும் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் நீ சரி பண்ணி தந்த அப்படின்னா அதில் நான் விவசாயம் பண்ணிக்கிடுவேன். உனக்கு தர வேண்டிய கூலியில் பாதியே நீ வாங்கின கடனுக்கு கழிச்சிருவேன். உனக்கு கூலி கிடைச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கு என் கடன் தீர்ந்த மாதிரியும் இருக்கும். என்ன சொல்ற? சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தேன். அப்படி சின்னையா அடுத்த நாள்ல இருந்து ராகவையா வயல்ல வேலை பார்க்கறதுக்காக போனான். அப்பா, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடமும் லீவு. வீட்டில் நான் தனியாக தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன உங்கள் கூட வேலைக்கு கூப்பிட்டு போறீங்களா? நானும் வரேன். சரிப்பா, வா. உன்னை இன்னைக்கு என் கூட வேலைக்கு கூட்டு போகிறேன். எப்போவும் நான் தனியாக தான் வேலை செய்வேன். இன்னைக்கு எனக்கு துணையாக நீ இருக்கிறல்ல, வா. அப்பா, அங்கே கொஞ்சம் பாருப்பா. என்னத்தை பார்க்க சொல்கிற? உங்களுக்கு தெரியலையாப்பா? தூரத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் பாருப்பா. ஆமாம், நான் இவ்வளோ நாள் இங்கே தான் வேலைக்கு வரேன். இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லையே. ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. வாங்கப்பா, போய் பார்க்கலாம்ப்பா. நான் இது வரைக்கும் குகைகள்லாம் பார்த்ததில்ல. அதுவும் பாடப்புத்தகத்தில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்க்கலாம்ப்பா, வாங்கப்பா. வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது.
வாங்கப்பா போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடியே பயந்தா எப்படிப்பா? அப்பா இந்த பெட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு? இதில் என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுப்பா. ஆமாம், எனக்கும் தான் இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பா அந்த பெட்டியோட மேலே இருக்கிற ஒரு புக்கில் என்னமோ எழுதி இருக்குதுப்பா, அது என்னன்னு பார்க்கணும். உனக்கு தான் படிக்க தெரியும்ல, அதில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து சொல்லு. இது அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் நிறைந்த பெட்டி. உங்களுக்கு இந்த பெட்டியை திறக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற சாவியை பயன்படுத்தி திறந்துக்கோங்க. அதுக்கப்புறமாவும் இந்த புத்தகத்தில் சில வார்த்தைகள் எழுதியிருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த பெட்டியில் சில தங்க நாணயங்கள் இருக்குது. அதை யார் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வந்து சேரும்னு எழுதியிருந்துச்சு. ஓஹோ, இப்போ எனக்கு புரியுது. சுயநலத்துக்காக பயன்படுத்தினா துரதிர்ஷ்டம் வந்து சேரும்னு அர்த்தம் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பெட்டியில் கூட அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு போட்டிருக்குது. சரி சரி, இப்போ நம்ம இந்த நாணயத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்? அப்பா என்னோட பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்குதுப்பா. அதனால இந்த நாணயத்தை வச்சு என் பள்ளிக்கூடத்தை சரி செய்யலாமா? சரி, நீ சொல்கிறது கூட ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மூலமாக நிறைய பேருக்கு அது பயன்படும். சரி, நம்ம அப்படியே செஞ்சிடலாம். அப்படியே சின்னையா அந்த ஊர் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணனா, அது மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிற ரோடு எல்லாத்தையுமே நல்ல முறையில் சீர்படுத்தியும் வச்சான். என்னங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஊரில் யாரோட விளைச்சலுமே நல்லா இல்லை. ஆனால் நம்மளோட விளைச்சல் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளோட விளைச்சல் வாங்குறதுக்காகவே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சின்னையா வேலைக்கு போகிற இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். ஒரு நாள் ராகவையா அவரோட நண்பரான பீமையா கிட்ட இப்படி சொன்னார். பீமையா, இந்த சின்னையாவுக்கு பணம் எங்கிருந்து கிடைச்சதுன்னே தெரியல. என்கிட்ட கூலிக்கு வேலை பார்த்துட்டு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை கட்டிடத்தையும் கட்டிட்டு இருக்கானாம. நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. அவ்வளோ பணம் வச்சிருக்கிற அவன் ஏன் உன்கிட்ட கூலி வேலை பார்க்கணும்? என்னமோ தப்பாக இருக்குது. ஒருவேளை அவன் எதையோ மறைச்சு வச்சிட்டு இருப்பானோ? அப்புறமா இன்னொன்றும் நம்ம ஊரில் எல்லாரும் பேசிக்கிடுறாங்க. உன்னை விட அவன் தான் நல்லவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி, எல்லாரும் பேசட்டும் பேசட்டும். அவன் என்னதான் தப்பு பண்றான், என்னத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். அப்படி ஒரு நாள் சின்னையா பின்னாடியே ராகவையா போய் அவன் வயலுக்கு பின்னாடி இருக்கிற குகைக்குள்ள போறத ராகவையா பார்த்தாரு. என்ன இந்த சின்னையா வெறுங்கையா போயிட்டு வரும்போது ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரான்? அப்படியே ராகவையாவும் அந்த குகைக்குள்ள போய் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு, இந்த சின்னையா ரொம்ப பெரிய முட்டாளாக இருப்பான் போல. இந்த பெட்டியில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் போட்டிருக்கதை பார்த்து இங்கே இருக்கிற நாணயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நான் அப்படி இல்லை. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பெரிய பணக்காரனாக போகிறேன். அப்படியே ராகவையா அங்க இருக்கிற நாணயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவனோட சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள்லே அவரோட வயலெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏழை வீட்டில் இருக்க ஆரம்பித்தார். அவருடைய குடும்பம் ஏழையாக மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராகவையா சின்னையாவை பார்க்கறதற்கு அவரோட வீட்டுக்கு போனார். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சின்னையா. நீ அந்த குகைக்குள்ளே போகிறத பார்த்து நானும் குகைக்குள்ளே போனேன். அங்கே இருக்கிற எல்லா நாணயத்தையும் என்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தினேன். இப்போது இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். ஆனால் நீ அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன். உனக்கு அந்த நாணயம் எல்லாம் கிடைச்சும் நீ அதை நம்ம ஊருக்காக செலவழிச்ச. அதனால் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. ஆனால் நான் தப்பு பண்ணேன். அதுக்கான பலன் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்காக எனக்கு துரதிர்ஷ்டமும் வந்துச்சு. இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இப்படி தப்பான வழியில் யோசிக்கிறத விட்டுட்டு நல்ல வழியாக யோசிக்க பழகிக்கோங்க. இந்த ஒரு விஷயமே போதும் உங்களை திருத்துறதுக்கு.
நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டம் நம்ம கூடவே தான் இருக்குது. நம்ம நேர்மையாகவும் 4 பேருக்கு நன்மை செய்யும்போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். அதை நம்ம மட்டுமே வச்சுக்கிடணும்னு நினச்சி சுயநலமாக இருந்தோம் அப்படின்னா அது துரதிர்ஷ்டமாக மாறிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இது போல் நிறைய கதைகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.